நினைவு சரியாயிருக்கும் பட்சத்தில் கடந்த 2017 ஆண்டு கிறிஸ்மஸ் ஆராதனையில் எனக்கு செய்தி கொடுத்த நினைவு இருக்கிறது. அது கடந்து கிட்டத்தட்ட 6 வருடமாக மறுபடியுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளுக்காக நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் இருக்கிற ஆவிக்குரிய சபையிலே ஒவ்வொரு வருடத்தின் கடைசி நாட்களிலே சுத்திகரிப்புக்காகவும் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து தேவன் பாராட்டின நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அறிந்த உள்ளத்தோடு கூட நன்றி செலுத்தி நீங்க புதிய ஆராதனைக்குள்ள நுழைஞ்சு பாருங்க. அந்த ஆராதனையின் மகிமையின் அபிஷேகமே தனியாக இதான் நாம செஞ்சுட்டு வர்றோம். இந்த நாளிலும் நாம் அப்படி செய்ய போறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அது என்ன? கர்த்தர் எழுதலைய முதல்ல சொல்லி முடியாத ஈவு என்னன்னா, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருளிய மிகப்பெரிய ஈவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரலோகத்தின் மகிமையை துறந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க, தெய்வத்தை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவம் அதல்ல. கிறிஸ்தவம் இறைவன் மனிதனை தேடி வந்ததுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு மாத்திரம் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எப்பொழுதுமே செய்திக்கு முன்னாடி பாஸ்டர் அந்த செய்தியில பாதியை சொல்லிடுவாரு. இன்னைக்கு சொல்லிட்டாரு. யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான ஈவுன்னு அங்க அப்போஸ்தலன் சொல்ற, கவனமாய் வார்த்தையை போடுகிறார். நன்மையான எந்த ஆண்டவர் இந்த உலகத்திலேயும் உலகத்திற்குரிய நன்மைகளையும் தருகிறார், ஆவிக்குரிய நன்மைகளையும் அவர் தருகிறவராக. உலகத்துக்குரிய நன்மை என்ன? சரி, அதனாலதான் நன்மையான எந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் சரீர பிரகாரமான 2 நன்மையும் ஆவிக்குரிய 2 நன்மையும் சொல்லிட்டு செய்திக்கு நேராக நான் கடந்து செல்வேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் நல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் போது. God's first worldly blessing நல்ல மனைவி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லேயாள் யாக்கோபுக்கு 6வது குமாரனை பெற்று தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். அப்ப பிள்ளைகள், முதலாவது மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு, பிள்ளைகள் கர்த்தர் அருளுகிற நன்மையான. இந்த வசனம் எனக்கு சொந்தமான வசனமா நான் உரிமை பாராட்டேன். ஏன் தெரியுமா? லேயாள் யாக்கோபுக்கு எத்தனாவது குமாரனை பெற்றாராம்? 6வது குமாரனை பெற்றார். எங்க வீட்டுல நான் 6வது குமாரன் அல்ல, ஆனா 6வது பிள்ளை. அதனால 6வது பிள்ளை இருக்கிறதுனால என் தகப்பனும் ஒருவேளை இன்றைக்கு இருந்தா இந்த வார்த்தை அவங்க கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு நல்ல ஈவு. ஹல்லேலூயா.
இது உலக பிரகாரமாய் கர்த்தர் நமக்கு அருளின ஈவு. ஆவிக்குரிய ஒரு ஈவு சொன்னாவே நீங்க சொல்லிருங்க. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Salvation is the gift of God. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது ஈவு 11வது வசனத்துல வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு மத்தேயு எழுதியிருப்பாரு. வைத்தியனாக லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்துல பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நன்மையான ஈவு. ரட்சிப்பு என்பது ஒரு நன்மையான, நல்ல மனைவி, சரீர பிரகாமாய் உலக வாழ்க்கைக்கு ஆண்டவர் தருகிற நன்மையான ஈவு. பிள்ளைகள் ஆண்டவர் தருகிற நன்மையான ஈவு. நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தவங்களும் நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தவங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளை பெற காத்திருக்கிறவளும் கூட நன்றி சொல்லலாம். புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். அப்ப சொல்லுவீங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் கர்த்தருக்கு மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, பிள்ளைகள் கர்த்தர் அருளும் ஈவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பு தேவன் அருளிய ஈவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவன் அருளிய பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். பாஸ்டே பாட்டை எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயாவே எடுத்து கொடுத்தாரு. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கல் போல காத்தீரே நன்றி, ஏழை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கல் போல காத்தீரே நன்றி, ஏழை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கண்ணோட சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ்வு நயால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நீரை குறிப்புகள். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உமை போல இல்ல. எபினேசரே
நன்றி தகப்பனே, எங்களோடு கூட பேசுவீராக, உடைய வார்த்தையை துணிக்கப்பட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அறிவியல் தோற்று போகக்கூடிய 3 நிகழ்வுகள் வேதாகமத்திலே உண்டு. ஒன்று பிறப்பு, சொல்லுங்க, பிறப்பு. சிருஷ்டிப்பு, உயிர்ப்பு. சிருஷ்டிப்புல தான் ஒன்று சிருஷ்டிப்பு, இரண்டாவது கிறிஸ்துவின் பிறப்பு, மூன்றாவது கிறிஸ்துவின் உயிர்ப்பு. அதிகாரம் 1:1 அதிகாரமாய் சொல்லுகிற மாதிரி அறிவியல் அறிஞர்கள் சொல்ல முடியாது. இப்படி உண்டாயிருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், 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 இருக்கலாம். வேதம் அப்படி சொல்லலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சிருஷ்டித்தார், வெளிச்சம் உண்டாக கடவுள். உண்டாச்சா இல்லையா? அப்ப விஞ்ஞானமும் அங்க ஒரு போராட்டம். ஆனால் நாம் நம்புவது விஞ்ஞானத்தை அல்ல, என் தேவன் அருளிய மகத்துவமான இந்த வேதத்தை நம்புகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தம்முடைய உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. ஏசாயா தீர்க்கதரிசி வேதாகமத்துல ஏதேன் தோட்டத்திலே சொல்லிட்டார், உன் வித்துக்கும், ஸ்திரீயை பார்த்து சொன்னார், ஸ்திரீயின் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சர்ப்பத்தை பார்த்து சொல்றார். அங்கேயே அதிகாரத்திலே சொல்லிட்டார். அப்புறம் எண்ணாமத்துல சொல்றார். அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பல முறை ரிப்பீட் பண்றார். அதுல ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 7:14 எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். இது மெடிக்கல் சயின்ஸ்ல நடக்குமா? நடக்க. ஆனால் ஆண்டவர் அதை சாதித்தார். சமீபத்தில் இன்டர்நெட்ல உடன்படிக்கை பெட்டி என்று சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதிசயமானதும் ஆச்சரியமானதும் என் இருதயத்தை ஊடுருவி பாய்ந்ததுமான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நம்முடைய வேத புத்தகத்திலே இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றின பிறகு அந்த உடன்படிக்கை எங்க போச்சுன்னு சொல்லி நம்முடைய வேதம் சொல்ல. ஆனால் தள்ளுபடி ஆகமத்திலே 2வது மக்பேயர் என்று எழுதின அந்த நூலிலே இந்த வேதாகமம் ஒரு குகையிலே இருப்பதாக அந்த வசனத்தை தோண்டி ஆராய்ச்சியாளர்கள் ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் போய் ஆராய்ந்து இந்த குகை எங்க இருக்குன்னு சொல்லி முதல்ல போய் கண்டுபிடிச்சார். குகையை கண்டுபிடிச்சிட்டார். அது ஒரு வெளிப்பாடு மூலம் கண்டுபிடிச்சார். நான் சுருக்கமா சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து சில குகைக்குள்ள உள்ள போய் 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 பார்த்தா கொஞ்சம் கூட மங்காத அந்த உடன்படிக்கை பெட்டியை மோசே எப்படி கர்த்தர் சொல்லி அவர் செய்தாரோ அதே மங்காத பிரகாசமும் ஒளி வீசக்கூடியதுமான அந்த உடன்படிக்கையை கண்டுபிடிச்சிட்டார். அந்த உடன்படிக்கை மேல எது இருக்குதுங்க? கேருபீன், கிருபாசனத்தை நிழலிட்டு கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த கேருபீன்களுக்கு மேலாக ஒரு கருஞ்சிவப்பு படலம் ஒன்று இருந்ததா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இது உடன்படிக்கை பெட்டியில, பழைய ஏற்பாட்டில் சொன்ன உடன்படிக்கை பெட்டியில இது இல்லையே, இது புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கருஞ்சிவப்பு படலத்தை எடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லேப்ல டெஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. டெஸ்ட் பண்ண அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, இது ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னையா மனுஷனுடைய ரத்தம் இங்கே எப்படி வந்துச்சு, ஜீவனுள்ளதா இருக்கிறதுன்னு அவங்க குகையை விட்டு வெளியில வந்து அது மேல இருக்கிற மலைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்ததோ அதற்கு நேராக மேல போய் பார்த்தா அங்க 3 துவாரங்கள் இருந்ததாம். அந்த 3 துவாரங்கள் வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மற்ற 2
கள்ளர்களையும் சிலுவையிலே அந்த பாறையில சிலுவை மரத்தை நாட்டுவதற்காக அவர்கள் தோண்டப்பட்ட அந்த குழி, அந்த அதுல நடுவுல இருக்கிற குழி தான் யார் குழி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த மரம், அந்த குழி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரிக்கும் போது என்ன நடந்தது? மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50-51 வாசிக்கிறோம். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவராக அடிக்கப்பட்டிருந்த அந்த சிலுவைக்கு நேரா இருந்த அந்த கண்மலை பிளந்து கர்த்தருடைய ரத்தம் அப்படியே வழிந்து 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 நேராக இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை பெட்டியில போய் விழுந்துச்சான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எப்படி ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் பாருங்க. ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மிருகங்களை பலியிட்டு அந்த ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல போய் அவன் என்ன பண்ணுவான்? தெளிப்பான். நீ தெளிக்க வேண்டியதில்லப்பா, இந்த உலக மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கும் இரட்சகராக கிருபாதார பலியாக என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். என்ன ஆச்சரியம் பாருங்க. மறுபடியும் அந்த ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க. மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு பெண்ணினுடைய குரோமோசோம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 23+23 இருக்கும். கருவுற்ற 23 பெண்ணுக்குரிய குரோமோசோம், 23 ஆணுக்குரிய குரோமோசோம். கருத்தரித்த பிற்பாடு, குழந்தை உருவான பிற்பாடு ஆண் குழந்தையாய் இருந்தால் ஆண் குரோமோசோம் எத்தனை கூடும்? 1 கூடும். பெண் குழந்தையாய் இருந்தால் பெண் குரோமோசோம் எத்தனை கூடும்? 1 கூடும். ஆனா இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது 27, 23 பெண்ணுக்குரிய குரோமோசோம் இருந்துச்சு. ஆனால் ஆணுக்குரிய 23 குரோமோசோம் இல்ல, ஒரே ஒரு ஆணுக்குரிய குரோமோசோம் தான் இருந்து, அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 23 யாரு? கன்னி மரியாளுடைய குரோமோசோம். அவர் மனுஷ சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அவர் உருவாகவில்லை. உன்னதமானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னதத்தின் பலனால நீ ஒரு குமாரனை பெறுவார் என்றுதான் தீர்க்கர்கள் சொல்லியிருந்தார். அப்ப எப்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தை ஏசாயா 7:14 எப்படி இதை கண்டுபிடிச்ச அந்த லேப்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை உடனே மறைத்து இதை நீங்கள் ஒருவருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக. சின்ன தீர்க்கதரிசிகளான மீகா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். மீகா 5:2 எடுத்து வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமி. எப்ராத்தா என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்றாங்க. ஆனால் நான் கண்டுபிடித்த ஒரு அர்த்தம் சாம்பல் என்ற ஒரு சாம் ஜெபத்துர் ஐயா அவருடைய புத்தகத்துல கனிதரும் மரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு அந்த அர்த்தத்தை காட்டிலும் இதுதான் எனக்கு உடன்பாடாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த எப்ராத்தா என்பது சுட்டரிக்கப்பட்டது. அந்த சுட்டரிப்பதனால உண்டான, சுட்டரிச்சா என்ன மீதியா இருக்கும்? சாம்பல். நம்பிக்கையே இழந்து போயிருச்சு. இனி இந்த பட்டணம் பிழைக்குமா, இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பிழைப்பார்களா என்று சொல்லி நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில தான் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களில் சிறியவராயிருந்தும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். வந்தாரா? வரலையா? வந்தார். இன்றைக்கும் கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையும் இது நடக்குமா, அது நடக்குமா, எல்லாம் முடிந்து போனதை போல தோற்றமளிக்கிறது. அவ்வளவுதான் போல
இது நடக்காது, இது நிறைவேறாது, எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சாம்பலாக விடுவதற்கு அல்ல, என் தேவன் சாம்பலில் இருந்து சிங்காசனத்திற்கு உங்களை உயர்த்தக்கூடிய ராஜாவாகிய என் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை புழுதியில் இருந்து எழுப்பி சிங்காசனத்திலே உட்கார பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்வு அஸ்தமிப்பதில்லை, வாழ்வு துளிர்க்கும், உடைய சுக வாழ்வு துளிர்க்கும், உடைய தொழில் வாழ்வு துளிர்க்கும், உன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாமே துளிர்க்க செய்வார். எல்லாமே நீ துளிர்தான். புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். Glory to God. இந்த ஆண்டவர் பிறக்க போற செய்தி தான் லூக்கா 2:10 என்ன வாசிக்கிறோம்? இதோ தேவதூதன் தோன்றி என்ன சொல்லுகிறான்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது எப்படிங்க ஒரு செய்தி எல்லா ஜனத்துக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி ஆகும்? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது யாருக்கு நற்செய்தி? அந்த வீட்டுக்கு நற்செய்தி. அவங்கள சார்ந்த சொந்தக்காரவங்களுக்கு வேணா நற்செய்தி. ஒரு நாட்டுல ஒருத்தர் பிரதமரா வந்துட்டாருன்னா அது வேணா அந்த நாட்டுக்கே நற்செய்தியாகும். அதுவும் எதுக்கு நற்செய்தியாகாது? உலகத்திற்குரிய நற்செய்தியாகாது. ஆனால் இங்கே தேவதூதன் சொல்லுகிறான், சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி. அது ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னா காரணம் இல்லாம சொல்ல. நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பழைய வாழ்க்கை குறித்து 1 ராஜாக்கள் 8:46 எல்லாம் வாசிக்கிறோம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 3வது அதிகாரம் 12வது வசனம் 23வது வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போயிட்டோம். எல்லாரும் வழி தவறி தேவ மகிமை அற்றவர்களாய், தேவ மகிமை அற்றவர்களாய், தேவ மகிமையை இழந்தவர்களாய், உளையான பாவச்சேத்தில் வீழ்ந்தவர்களாய், இருளின் அதிகாரத்திலே பீடிக்கப்பட்டவர்களாய், சந்தோஷம் இல்லாதவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய் இருந்த நம்மை தேடி இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் யாரு? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி வந்தவுடனே என்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா இருளும் மாறிச்சு. அவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது என்னிடத்துல மகா சந்தோஷம். யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ, நீங்க இந்தியாவில இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில இருந்தாலும் சரி, இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன், அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன், வேறு ஒருவரும் இல்லை. மேலே வானத்திலும் கீழே மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. அந்த நாமத்தை யாரு பிடிச்சுக்கிறீங்களோ, அந்த நாமத்தை கேட்டு அவருடைய ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்படுகிறீங்களோ, அந்த ஜனம் எல்லாரும் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. வேதாகமத்துல 3 விதமான சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்பர் 1, எபிரேயர் 11:25 வாசிங்க. அநித்தியமான, அதுலயே அதுல விளக்கம் வந்துருச்சு. பாவத்தினால ஒரு சந்தோஷம் வேணும், பாவத்தினால ஒரு சந்தோஷம். ஆனா அது என்ன சந்தோஷம்? இட் இஸ் a temporary joy. ஜான்ராஜ் ஐயா ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருப்பாரு, the sin is reachable, the sin is enjoyable, but the end is terrible. Hallelujah. எபிரேயர் 12:1 என்ன? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற the sin is reachable. இன்னும் இந்த காலத்துக்கு சொல்லணும்னா it is very very reachable தான் சொல்லணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பாவத்தை செய்யறதுக்கு தேடி இடத்தையும் தேடி மறைவை தேடி போனோம். இப்ப அப்படி இல்லை, எல்லாமே எதுக்குள்ள வந்துருச்சு, கைக்குள்ளேயே நெருங்கி நிற்கிற பாவத்தை. The sin is reachable. The sin is enjoyable. அந்த பாவம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், but it is not temporary,
It is not permanent. It is only temporary. அனித்தியமானது அது பாவ சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் 2 சந்தோஷத்தை தர்றாங்க. நம்பர் 1, 51வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. 51வது சங்கீதம் 12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை, it is joy of salvation, ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை குறித்து பேதுரு அழகா எழுதுறாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கனி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை அடை. அப்ப ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். 3வது ஒரு சந்தோஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கிற வசனம் சொல்லுங்க பார்ப்போம். 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் இல்ல பண்ணுங்க பார்ப்போம். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். இந்த 2 குறிச்சு மாத்திரம்தான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தியாக பேசணும். Joy of salvation, joy of the Holy Spirit. ரட்சிப்பின் சந்தோஷம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். இவ்வளவு நேரம் பேசினது இதுக்கு அப்படியே ஒரு ரோடு போட்டு வந்தேன். இனிமேல் தான் செய்திக்கே இந்த மேற்சொன்ன 2ஐயும் தானே நம்ம ஆண்டவர் 2 ஈவா சொல்லி இருக்கிறாரு. எபேசியர் 2:8 எதை ஈவா சொன்னாரு? ரட்சிப்ப சொன்னாரு. மத்தேயு 7:11, லூக்கா 11:13 எதை சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர். இது 2மே சந்தோஷத்தை தருகிறதுன்னு இப்ப வாசி. Joy. It is not happiness. Happiness என்பது அது தற்காலிகமானது. Joy அப்படிதான். Joy to the world தானே கிறிஸ்மஸ் சாங்ல எழுதிருப்பாங்க. Joy to the world. அது சந்தோஷம். அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. மறுபடியும் சங்கீதம் 51:12 வாசிங்க. மறுபடியும் சங்கீதம் 51:12. இப்ப லூக்கா 2:10-11 வாசிங்க. லூக்கா 2:10-11 நோக்கி, பயப்படாதிருங்கள், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன செய்தி? என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்ததுனால உண்டாகிற சந்தோஷம். ஏன் இதையும் பேதுரு கூடயே இருந்ததுனால அப்படி தெளிவுபடுத்தி புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அது வள்ளினால மீட்கப்படுவாங்க, அல்லது மிருகங்களுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருப்பாங்க. அதைத்தான் அவர் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது 19வது வசனத்துல சொல்றாரு. அழிந்து போகிற வஸ்துக்களினால் அல்ல, அழிந்து போகிற வஸ்து அது என்ன? பொன்னினாலும் வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வாசிங்க. வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே. எவ்வளவு அடைமொழி கொடுக்குறாங்க. The blood was defectless, மாசற்ற குற்றமில்லாத ஆட்டின் விலையேறப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டதுனாலதான் சந்தோஷம் தாங்கவே. லூக்கா எப்படி சொல்லியிருக்காரு தெரியுங்களா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொல்லிடுவீங்க. எங்க நாங்க பூலோகத்துல சந்தோஷம் இல்லையா? சொல்லுங்க. பரலோகத்துல சந்தோஷம் ரைட். அப்ப பூலோகத்துல சந்தோஷம் இல்லையா? இருக்கு. அதே அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க.
அதே அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. லூக்கா 15:25. யோசிக்காதீங்க, யோசிக்காம வாசிங்க. அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. இந்த கீத வாத்தியமும் நடன கழிப்பு எதுக்காக வந்தது? இளையகுமாரன் கெட்டு போயிருந்தான். இளையகுமாரன் அப்புறம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இருந்தான். இப்ப மனம் திரும்பி புத்தி தெளிவி, நான் என்னுடைய தகப்பின் வீட்டிலே போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன், உடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான் தகுதி இல்லை, உடைய வேலைக்காரனாக ஒருத்தனா வச்சுக்கங்கன்னு சொல்லி பாவ அறிக்கையெல்லாம் பண்ணி வந்த உடனே வேதாகமத்துல தகப்பனுக்கு ஒப்பாக, பிதாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிற தகப்பன் ஓடி வந்த ஒரே இடம் இந்த இடம் தான். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நின்று பார்த்த இடம்லாம் திரும்பி பார்த்த தருணங்கள் உண்டு. யாருக்கு திரும்பினாரு? பர்திமேயுனுடைய சத்த, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும், டக்குன்னு திரும்பிட்டார். ஆண்டவர் எழுந்து நின்றது ஒண்ணு இருக்கு, அது அப்புறம் வாரேன். இப்ப ஆண்டவர் பிதாவாகி தேவன் என்ன பண்றாரு? ஓடி வந்து தன்னுடைய குமாரனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். தேங்க்யூ ஜீசஸ். அப்ப பரலோகத்தில் மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்திலையும் சந்தோஷம், பூலோகத்திலையும். இப்ப பாத்தீங்கன்னா யூத குலத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்மகன் பிறந்தா நடன கழிப்பு கீத வாத்தியம் மேல தாளம் அப்படியே பயங்கரமா இருக்குமா. ஆனால் யூதருக்கு ராஜாவாக இங்க பிறந்திருக்கிறாரு. அவருக்கு ஒருத்தரும் பாட்டு பாட வரல. கர்த்தர் ஆர்டர் பண்ணிட்டாரு, மேல இருக்கிற பரம சேமையின் திரளே இறங்கி போ. ஹல்லேலூயா. என்னுடைய ஒரே பேரான குமாரனை, என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் தந்திருக்கிறேன். அவன் பூமியில இப்ப பறந்திருக்கிறாரு. நீங்க போய் ஜாய், எல்லாரும் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. நட்சத்திரம் பார்த்த உடனே மகா சந்தோஷம் அடைந்தார்கள் சொல்லி வருது வேதத்துல. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். யாருக்கு? ஞானிகள் அவருடைய நட்சத்திரை பார்த்த உடனே அவங்க மகா சந்தோஷம் அடைந்தார்களாம். மெய்ப்பர்களும் இந்த சங்கதிகளை கேட்டு பிரசித்தம் பண்ணி கர்த்தரை துதித்து கொண்டே போனாங்களாம். மெய்ப்பர்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்க, ஞானிகள் சந்தோஷம் அடைஞ்சாங்க. பரம சேனையின் திரள் தோன்றி ஆண்டவரை துதித்து பாடி சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள ஒரு நாள் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களை ரட்சித்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அன்னைக்கு பெற்ற சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க. எல்லாம் சந்தோஷமா இந்த பாட்டை பாடு. எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் அணி கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் அணி கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன ஆனந்தம், என்ன
பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய அற்புதம் எது? ஆன்சர்லாம் சொல்லிட்டு தான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ரட்சிப்பு தான் மிகப்பெரிய. The greatest miracle is salvation. எனக்கு அதை தந்தாரு, இதை தந்தாரா, இதெல்லாம் இங்கோட போறது. ஆனா சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்திருக்கிறமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்னே ஒண்ணு ரட்சிப்பின் சொல்ற joy of salvation. அதை எடுக்கவே, அதை பிரிக்கவே. Glory to God. இது நமக்கு தெரியுதோ இல்லையோ, டாக்டர் ஜேம்ஸ் சிம்சனுக்கு தெரிஞ்சது. அவர் யாருன்னு கேட்குறீங்களா? குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சார். அவர் யாரு? குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சார். எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் அவர் கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு கீழே அசிஸ்டண்டாக இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து அவரை பேட்டி எடுக்க வர்றாங்க. அந்த கேள்வி கேட்க வேண்டாம், நீ இந்த கேள்வி கேட்க வேண்டாம், பிரித்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா கேள்வியும் கேட்டுட்டு ஒரே ஒருத்தன் இன்னொரு கேள்வி கேட்டான். நீங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? எதை நினைச்சு கேள்வி கேட்டாம? இந்த குளோரோஃபார்மை சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு. அவரு தாழ்மையா என்ன தெரியுமா சொன்னாரு? பெரிய சயின்டிஸ்ட். குளோரோஃபார்மை வேத வசனத்தினால் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினான்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த அயர்ந்த நித்திரை ஒரு மனிதனுக்கு வரப்பண்ண முடிந்தால், வந்து ஒரு விழா எலும்பவே ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா, நம்மளும் அப்படி ஒரு மருந்தை ஏன் கண்டுபிடிக்க கூடாது? கண்டுபிடிச்சதுதான் குளோரோஃபார்ம். அவர் சொன்னது, இந்த வேதம் முழுவதையும் நான் படித்து பார்த்தேன், இதுல என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒருவர் உண்டானார், அவர் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே என் பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவர். அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்னு கண்டுபிடிச்சேன்னா, அவங்க மூஞ்சி பூரா சோர்ந்து போயிடுச்சு, நம்ம முகம் பூரா பிரகாசமா இருக்கு. அல்லேலூயா. ஏனால் பூமியிலே பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு? அவர் ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாலகன் தான் மனுக்குலத்தை மீட்க ரத்தம் சிந்தி பிறக்க, நம்ம எல்லாம் வாழ்றதுக்காக பிறக்கணும். ஆனால் ப்ளூ பிரிண்ட் போட்டு பிதாவானவர் குடிச்சிட்டார். கொடுத்துதானே வர்றாரு, இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே, பிதாவே உடைய சித்தம் செய்ய. அப்படி வரும்போதே அவருக்கு தெரியும் தான் எப்படி மறிக்க போறேன்னு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் சந்தோஷமாக போனார். அந்த குழந்தை வீட்டில அந்த ஒரு பெட்டில் படுக்க போட்டிருக்காங்க. ஒரு ஓவியன் அந்த குழந்தையை பார்க்கிறான். இந்த குழந்தை தான் என்னை மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகரோ, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறிக்க போகிற இரட்சகரோ. அப்போ இதையும் இந்த குழந்தையும் சிலுவையும் சேர்த்து நான் ஒரு ஓவியம் தீட்டணும்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த வீட்டில் ஒரு ஜன்னல் சைடில் அப்படி இருந்துச்சு. அந்த மர ஜன்னல் இப்படி வெளியில் அவுட்டர் ஃப்ரேம், நடுவில் ஒரு ஃப்ரேம், குறுக்க ஒரு ஃப்ரேம். இப்போ அவுட்டர் ஃப்ரேமை மறந்துடுங்க, நடுவில் இருக்கிறதும் குறுக்க இருக்கிறதும் பாருங்க. நடுவில் இருக்கிறது என்ன? நெடுக்கு சட்டம், இது குறுக்கு சட்டம். வெளியிலேருந்து இதை அப்படியே கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறான். இந்த நெடுச்சட்டமும் குறுக்க சட்டமும் அந்த குழந்தையின் மீது விழுகிறது ஒரு நிழல் மாதிரி. அந்த குழந்தை மேலே எப்படி விழுகுது? சிலுவை மாதிரி விழுது. அல்லேலூயா. இந்த பாலகன் தான் எதில் மறிக்க போறாரு? சிலுவை சிந்து எனக்காக மறிக்க போகிற தெய்வம். காட்சியை பார்த்தது எல்லாம் அசந்து போயிட்டார். இந்த சித்திரத்தை பார்த்தவுடனே அந்த பாலகனை சத்திரக்காரன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான்? இடந்தர மறுத்து விட்டான். ஏன்? அவன் பாயிண்ட்ல கரெக்ட். அவனுக்கு அவரை குறித்து என்ன தெரியாது? வெளிப்பாடு. இவர் தான் ரட்சகர், இவர் தான் வரப்போகிற மேசியா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம அவரை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இவர் யார், இவர் எதற்காக வந்தார், இவர் எப்போ மறுபடியும் திரும்ப வரப்போறாருன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு அலசி ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்முடைய இருதயத்திலே
இவரை தள்ளி வைத்திருப்போம் என்று சொன்னார். சத்திரக்காரனை விட நாம தான் கயவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னும் நீங்கள் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், அல்லது இன்னும் உங்களுடைய குடும்பத்திலே யாரோ ஒருவர் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னார், அவர்களிடத்துல இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். இவர் ரட்சிக்கக்கூடிய, ரட்சிக்க பிறந்த தெய்வம், ரட்சிக்கூடியாகவே வெளிப்பட்ட ஒரே தெய்வம். இன்றைக்கு அவர்கள் தள்ளிவிட்டார். டி மைனர், சி மைனரே கூட, சி மைனர் அவங்க தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வந்து நிற்கிறார்? ஏதோ வாசற்படியிலே வந்து நின்று கொண்டு கதவை தட்டுகிறேன். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கதவை திறந்தா உள்ள அவர் காட் இஸ் a gentle God. அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். கதவை திறந்தீங்கன்னா உள்ள வந்து உங்களோட போஜனம் பண்ணுவார். இல்லைன்னா போயிட்டு வரேன் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவார். அவர் டாட்டா காமிச்சிட்டு போனா உங்களுக்கு பேரிடம். அவருக்கு ஒண்ணு, ஏழை மனு உருவை எடுத்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சாரா நவரோஜியமா பாடின பாட்டு, அழகான பாடு. ஏன் இந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னா, அந்த ஓவியன் வரைஞ்சான் இல்லையா, பாலகனையும் சிலுவையும், ஆக ரட்சிப்பையும் சிலுவை மரணத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிற ஒரு அருமையான கவி. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் அணிகள் கடாவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பாரமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை ரட்சக தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, பாடுகள் உன்னை கேட்கவே. பாபா பலமா மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் முன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை நான் போற்றுகிறேன்,
I'm filled with the Spirit of the Holy Spirit. I cannot go to further. இன்னும் அதிகமாக போக முடியாதபடி என்னை தம்முடைய ஆராதிக்கக்கூடிய ஆவியினாலே ஆண்டவர் உங்களுடைய ஆவியையும் அவர் எழுப்புவார் என்று சொன்னார். நீங்க இப்பொழுதே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். அவர் ரட்சிக்க பிறந்த ஒரே தேவன், நமக்காக பாடுகளை சகித்த தேவன், நம்முடைய பாவங்களையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கடைசியாக ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் பிடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இதுக்கும் ஆண்டவருடைய பிறப்புக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க. மறுபடியும் லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய அதுதான் முக்கியம், கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. இதற்காக அபிஷேகிக்கப்பட்டவர். லூக்கா 4:18 சொல்றது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆண்டவர் அவருக்கு அந்த அபிஷேகத்தை எப்படி கொடுத்திருக்கிறாரா? யோவான் 3:34 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுகிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றினார். நன்மை செய்யணும்னா அபிஷேகம் பெற்றாதான் நன்மை செய்யணும். ஏன்னா அது என்னவா போய் முடிஞ்சிடும்? தீமையா போய் முடிஞ்சிடும். நன்மை செய்யணும் அப்படின்னா இயேசுவை போல் அபிஷேகத்தினால நீங்களும் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். முதல் வருகைக்கு பலர் பல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கும் வேதாகமத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல முதல் 5 புத்தகத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா மத்தேயு 3:11, மார்க் 1:8, லூக்கா 3:16, யோவான் 1:33, அப்போஸ்தலர் 1:5 நான் மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அத பிதாவாகி தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். லூக்கா 24:49 அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பிதா வாக்கு பண்ணினதை நீங்கள் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும்படி எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 அவங்க காத்திருந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்க வீட்டுல போய் உங்களுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சிக்கு விடுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் இருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் சந்தோஷம்னு எங்க வருதுன்னு நீங்க அண்டர்லைன் பண்ணி, எத்தனை முறை வருதுன்னு அண்டர்லைன் பண்ணீங்கன்னா 14 முறை வரும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரிசுத்த ஆவியை அவங்க எப்ப பட்டுக்கிட்டாங்க? பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது. அது எந்த அதிகாரத்துல வருது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அந்த 2வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டாங்க. அந்த நகரம் முழுவதும் சந்தோஷமா நிரம்பப்பட்டது. It is a joy of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஸ்தேவான் இந்த பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55 வாசிக்கிறோம்.
பரலோகத்துல ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதுல ஆண்டவர் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:55. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் இயேசுவானவர் நிற்கிறது. ஆனா பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்ன கட்டளை போட்டு போனாரு? 110வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 110ஆம் சங்கீதம் முதல் வசனம், சீக்கிரம் வாசிங்க. 110. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கினா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நோக்கி, நான் உன்னுடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீ என்னுடைய அது வருஷத்துல உட்காருன்னு சொல்லியிருந்தார். உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆண்டவர் எழுப்ப வச்சது எப்படின்னா, சேவானுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பின பாவியை பார்த்ததா தகப்பன் ஓடுறான். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு சந்தோஷப்பட்டதை பார்த்ததும் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு? எழும்பி நிற்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் கலக்கம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உலகத்தையே கலக்குச்சு. 2 வசனத்தை வாசிங்க, நாம ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 2:3 வாசிங்க. மத்தேயு 2:3. அனைவரும் கலங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:6. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:6. உலகத்தை கலக்குகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தார மாத்திரம் தான் கலங்கன பண்ணது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன் நடமாடினால் உலகத்தையே அவன் கலக்கிறவனாக மாறி விடுவான். இந்த அபிஷேகத்தை தயவு செய்து பெற்றுக் கொள்ளாதவங்க, இப்ப நீங்க வாஞ்சித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு தீவிரமான வேத வியாக்கியானங்களாம் தயவு செய்து பேசாதீங்க. வேத ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். வேதாகமத்துல 7 இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடங்களிலும் அவர்கள் அந்நிய பாஷையிலே தேவனை மகத்துவங்களை பேசி கர்த்தரை புகழ்ந்தாங்க. அந்நிய பாஷை பேசினா தான் அபிஷேகம்லாம் கேட்காதீங்க, பேசணும். நீங்க விரும்பினீங்கன்னா கர்த்தர் அதை தருவார். எல்லாம் முழங்கால் படி எடுப்போம். இன்னும் இந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னான். யாரையாவது எடுத்து காட்டிக்கிட்டு ஜான் வெஸ்லி பேசினாரா, டிஎல் மூடி பேசினாரா, இவர் ஸ்பர்ஜன் பேசினாரான்னு வேதம் நமக்கு சொல்லி இருக்கு, பேசியிருக்கிறாங்க. நம்ம பேசணும். அல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, வல்லமை தாருமே அபிஷேகம் ஓட்டுமே அனல் கொண்டு மக்காயிட, வல்லமை தாருமே நிஷத்தை மக்காயிட, அபிஷேகம் ஓட்டுமே. வல்லமை
அபிஷேகமாய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட எந்த கொத்தினாலில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுவே எந்த கொத்தினாலில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுவே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு மாம்சமான யாவரையும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை போட்ட வேண்டுமே மாம்சமான யாவரையும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை போட்ட வேண்டுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ரபரபா ஹரிபவனா ரிகபரபரி சங்கரபா ஒரு விகபரபா ஹரிசரபிரனபா ரிகபரபா குரபரபா சவரபா ரிகரபரி விகபரபா ரிகரபரி விகபா ரியலபா சவரபரி விகபா ஒரு விகரபரி விகபரபா ரிகபரபா அற்புதத்தினாய் நடந்திடவே அற்புதத்தினாலே வந்திறங்குவே அற்புதத்தினாய் நடந்திடவே அற்புதத்தினாலே வந்திடவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடவே ஒரு கமலாகி பவனாகி பவனாகி பரிசத்தனாகி பகாரி பவனபா ஒரு நரபம் சமலபா ரவிரனரவனபம் விஷ்வனபா ரீதவனப சமலபா ரீதவனபம் விஷ்வனபா ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் நீங்கள் மேலே ஊற்றிடுவே அக்கினியை இந்த நாளில் எங்கள் தேவனையும் வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காய் அளிக்கிற அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காய் அளிக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த சந்தோஷத்தோடு நிரம்பினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலே உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நீங்களா உலகத்தை நடத்துகிறவர்கள் உங்கள் மூலமாய் கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Yes, Lord, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus, thank you, Lord. விடையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியினாலே நம்முடைய நிறைத்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. தொடர்ந்து தேவ பாதத்தில் எங்களை சிறந்தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடும்போது கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். காணிக்கை எடுத்த பிற்பாடு சிறப்பு பாடல், அதோடு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நடைபெறும். தேங்க்யூ.